இந்த எலெக்ஷனை நம்ம எப்படி பார்க்கணும்னா, சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற ஒரு போரை தான் பார்க்கணும். இப்போது வந்து ஏடிஎம்கே கூட பிஎம்கே இணைந்ததுனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழும்னா, எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. இந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி மாதிரி ஏதாச்சும் ஒரு காலத்தில் நம்ம மாற்றம் முன்னேற்றம் இருந்தோம் அப்படின்னா யோசிக்கலாம். திருப்பி அந்த மாற்றம் முன்னேற்றம் 2.0 முடிச்சு 3.0லாம் வந்துச்சுன்னா மக்கள் அதை வேற விதமாக அணுக ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி திமுக கூட்டணியில் அவர் சேரத்துக்கு அவர் விருப்பம் தெரிவிச்சிருந்தாலும் கூட அதில் இன்னொரு சிக்கலும் இருக்கிறத நான் பார்க்குறதோட, ஏன்னா ஆல்ரெடி விசிகா அந்த கூட்டணியில் இருக்கு. அப்படி இருக்கும்போது திருமாவளவனும் ராமதாஸ் அவர்களும் ஒரே கூட்டணியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல. அது விசிகா தலைவர் திருமா அவர்கள் தான் முடிவு பண்ணணும். திமுக கூட்டணியிலேருந்து காங்கிரஸ் ஒரு சில நிலைப்பாடுகளில் வந்து விஜய்க்கு ஆதரவாக செயல்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ ஜனநாயகன் பட இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்ற எம்பிக்கெல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்து தான் நம்ம பார்க்க முடியுது. ஆனால் இருந்தாலுமே வந்து காங்கிரஸ் திமுக விட்டு போகாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்போ இருக்கு. அந்த விரிசல் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விரிசல் வந்து இவங்க வந்து மாணிக்க தாக்கூராக இருக்கட்டும், ஜோதிமணியாக இருக்கட்டும், அவங்களோட நிலைப்பாட்டை அவங்க சொல்கிறாங்க. ஆனால் முடிவு எடுக்க வேண்டியது வந்து டெல்லியில் தான் முடிவு. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன், கார்கே தான் அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. இன்னொரு புறம் வந்து நான் சிங்கிளாக தான் வருவேன்ட்டு அண்ணன் ரொம்ப வருஷமா சிங்கிளாகவே இருக்காரு. நாம் தமிழர் சீமான் அண்ணன், அவரை நீங்கள் இன்னும் களத்தில் எடுத்துக்கவே மாட்டீங்களே. அதை விட்டுருங்க, அதை பேசுறது வேஸ்ட். அதெல்லாம் மற்றவை. அது நான் சொல்கிறேன், அண்ணனே சொல்லிட்டாப்புல. தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க நவீன். இன்று நம்மிடையே வழக்கறிஞர் பிரபாகரன் சார் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். அரசியல் பரபரப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொன்னோம். இன்னொரு 4 மாதங்கள்ல தேர்தல் வரப்போகுது. கூட்டணிக்கான அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் இப்போ ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி சந்திச்சு கூட்டணியில இணைஞ்சிருந்தாரு. தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை இன்னைக்கு அறிவிக்கிறாங்க. இந்த நிலையில வந்து எலெக்ஷன் எதை நோக்கி போயிட்டு இருக்கதா நீங்க பாக்குறீங்க? யார் யாரோட கூட்டணி வைப்பான்னு நினைக்கிறீங்க? இந்த நிலையில எலெக்ஷன் வந்து இது வந்து அன்புமணி அவர்கள் வந்து ஏடிஎம்கேயோட இணைஞ்சது வந்து ஒரு புதுசாலாம் நம்ம சொல்ல முடியாது. லாஸ்ட் எலெக்ஷன்லேயும் அவங்க கூட தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களுக்கு ஆப்ஷன் வேறு எதுவுமே அவங்களுக்கு கிடையாது. இந்த எலெக்ஷனை நம்ம எப்படி பார்க்கணும்னா, சனாதனத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் நடக்கிற ஒரு போரை தான் பார்க்கணும். இப்போது வந்து ஏடிஎம்கே கூட பிஎம்கே இணைந்ததுனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் நிகழும்னா, எந்த ஒரு மாற்றமும் நிகழாது. லாஸ்ட் எலெக்ஷனில் என்ன நடந்ததோ அதை விட டவுன்ஃபுல்லாக தான் அவங்களுக்கு போகுமே தவிர்த்து பெரிய மாற்றங்களை இந்த எலெக்ஷனில் உருவாக்குது. ஏன்னா அன்புமணி மேல நிறைய வழக்குகள் இருக்கு. ஸோ அவர் வந்து பாஜகவோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கிறாரு. பாஜக மீறி அவரால் எதுவுமே செயல்படுத்த முடியாது அப்படின்ற ஒரு சூழல் இருக்கிறதா நிறைய பேர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. அது உண்மையா? அதனால தான் அவங்க வேறு ஆப்ஷனே கிடையாது. இல்லை, பிஜேபி இருக்கிற கூட்டணி ஏடிஎம்கேயோட அடுத்த அலைன்ஸ் பார்த்தா பிஎம்கே. இவங்க தான் வந்து அவரை தன்னை தற்காத்து கொள்ள தான் ஏடிஎம்கே அலைன்ஸோட போயிருக்காரு. அதுக்கு முக்கிய காரணம் பிஜேபி ஏடிஎம்கே அலைன்ஸோட இருக்கிறதுனால தான். அவர் வந்து பாலிடிக்ஸில் வந்து அடுத்த லெவல் போகணும் அப்படின்றதுக்காகலாம் வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் இணையில அடுத்த லெவலு தன்னை அவர் பாதுகாத்துக்கணும். அந்த ஒரு காரணம் மட்டும்தான். சுயநலத்துக்காக ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் அன்புமணி இணைஞ்சிருக்கார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அது உண்மையும் கூட. அவர் மேலே வழக்குகள் இருக்குது. அவர் அதை காப்பாற்றிக்கணும்னா அவங்களை அகைன்ஸ்டாக எதிர்த்து அவர் ஒரு கூட்டணி அமைக்க முடியாது, தனித்து நிற்க முடியாது. அப்போது வேறு ஆப்ஷன் என்னன்னா அங்கே தான் போய் நிற்கணும். அதுதான் அவர் செஞ்சுருக்காரு. மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி மாதிரி ஏதாச்சும் அதெல்லாம் காலாவதி ஆகி போச்சு இல்லை, அதெல்லாம் எக்ஸ்பைரி ஆகி அந்த சாப்டரே க்ளோஸ். அதை பற்றி நம்ம பேசுறது இப்போ வேஸ்ட்டு. அவரே இப்போ யோசிக்க மாட்டார். நம்ம ஒரு காலத்தில் நம்ம மாற்றம் முன்னேற்றம் இருந்தோம் அப்படின்னா யோசிக்கலாம். திருப்பி அந்த மாற்றம் முன்னேற்றம் 2.0 முடிச்சு 3.0லாம் வந்துச்சுன்னா மக்கள் அதை வேற விதமாக அணுக ஆரம்பிச்சிருவாங்க. கூட இருக்கிறவங்களே இல்லை அவர் மேலே பல விமர்சனம். இப்போவே பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பிஎம்கேலே வந்து நிலைப்பாடுகள் போயிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். பிஎம்கே 2ஆக உடைஞ்சு போயிட்டு அப்பா மகன்ற ஒரு கான்செப்டில் போயிட்டு இருக்கு சூழ்நிலையில். இப்போ ஒரு மாற்ற முன்னேற்றம்லாம் எடுத்து போனாங்கன்னா ஒன்றுமே ஆகாது, வேலைக்கு ஆகாது. இன்னொரு பக்கம் திரு ராமதாஸ் அவர்கள், ஏன்னா நிறைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் திரு ராமதாஸ் பக்கம் தான் நிற்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது. இதனால அவர் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில இப்ப இருக்கு. ஏன்னா அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நாங்க தான் உண்மையான பாமக, நான் அமைக்கிற கூட்டணி தான் பாமக கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் சொல்லியிருக்காரு. அவர் எந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தோழர்? அவர் வந்து அவருக்கு 2 ஆப்ஷன். ஒன்று டிஎம்கே, இல்லை தமிழக வெற்றி கழகம். எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மூத்த தலைவர், ஒரு கட்சியோட நிறுவன தலைவர், பாமகன்ற ஒரு கட்சியை வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காருன்னா அவரோட பங்கு இல்லாமல் இந்த இடத்துக்கு பாமக வந்திருக்காரு. அப்படியேப்பட்ட ஒரு தலைவர் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு
சமூக நீதிக்கு எந்த ஒரு ஐயமும் இல்லாமல் ஒரு கூட்டணியில் இணைவாருன்னு தான் நான் நம்புகிறேன். அப்படி நடந்தால் நல்லா இருக்கும், தமிழ்நாட்டு அரசியலுக்கு நல்லா இருக்கும். அதை தவிர்த்து அவர் மாற்று கருத்து எடுத்தாலும் அவரோட அரசியல் வாழ்க்கை கிட்டத்தட்ட வந்து எந்த இடத்துல இருக்குன்றது அவரும் புரிஞ்சு வச்சிருப்பார். ஏன்னா நம்ம அவருக்கு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு கிடையாது, அவர் ஒரு மூத்த தலைவர். அப்படின்ற அளவுக்கு தமிழ்நாட்டுக்கு நன்மை விளைவிக்கக்கூடிய கட்சிகள், இயக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கான சூழ்நிலையை பொறுத்து தான் அவரோட கூட்டணி அமையணும் தவிர்த்து மாநில அரசுகளை வந்து மையப்படுத்தி அவர் கூட்டணியில் அமைந்தாலும் சரி, இல்லை புது வரவுகளை நம்பி அவர் கூட்டணி அமைந்தாலும் சரி, அதில் வந்து முழுக்க முழுக்க அவருக்கு தான் பாதிப்பையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி திமுக கூட்டணியில் அவர் சேரத்துக்கு அவர் விருப்பம் தெரிவிச்சிருந்தாலும் கூட அதுல இன்னொரு சிக்கலும் இருக்கிறத நான் பார்க்கிறேன் தோழர். ஏன்னா ஆல்ரெடி விசிகா அந்த கூட்டணியில இருக்கு. அப்படி இருக்கும்போது திருமாவளவனும் ராமதாஸ் அவர்களும் ஒரே கூட்டணியில இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அது நம்ம முடிவு பண்ண முடியாதுல்ல, அது விசிக தலைவர் திருமா அவர்கள் தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி வந்து திருமாவை நம்ம எடுத்துக்கிட்டோமா, முழுக்க முழுக்க வந்து அவர் சீட்டு நம்பியும் கிடையாது, எனக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும் பேரம் பேசுறதும் கிடையாது. முழுக்க முழுக்க திமுக கூட்டணியில் சனாதனத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே தலைவர்னு பார்த்தீங்கன்னா, மற்ற தலைவர் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் மதிமுக எல்லாம் இருந்தாலும் முதன்மையாக நின்று வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் வந்து இந்த விஷயத்த வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிப்பாரா அப்படின்றத நம்ம முடிவு பண்ண முடியும், அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எதுக்கு நான் இதை சொல்ல வரேன்னா, இங்கே வந்து இந்த தேர்தல் வந்து எதை நோக்கி போகுதுன்னா, இந்த பக்கம் சனாதனமா இந்த பக்கம் ஜனநாயகமா அப்படின்ற நகரும் போது அவர் முழுக்க முழுக்க ஜனநாயக சக்திகளை தான், அந்த ஒரு பாதையை தான் ஆரம்பத்திலிருந்து இது வரைக்கும் தலைவர் அவர்கள் திரும்ப தேர்ந்தெடுத்து வழி நடத்துறாப்புல. இப்போ அந்த சூழ்நிலையில அவரு இதுக்கு வந்து உடன்பட்டு போனாலும் போகலாம். ஏன்னா வந்து பாமக சார்பில் அன்புமணி தான் வந்து முழுக்க முழுக்க பிஜேபியோட வலதுகரமாகவும் செயல்படுறாரு, இடதுகரமாகவும் செயல்படுறாரு, எல்லா கரமாகவும் செயல்படுறாரு. இப்போ லாஸ்ட் எலெக்ஷன்ல அவங்க பொதுக்கூட்டத்தில் கூட அவங்க அன்புமணியை விமர்சிச்சாங்க, நீ ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அப்படின்ற மாதிரி விமர்சிச்சாங்க. இப்போ அதை தவிர்த்துட்டு இவர் நம்ம ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து அதுக்கு எதிராக வந்து நின்னார்னா ஒருவேளை அது உடன்படலாம். அது வந்து திமுக கூட்டணியும் அவர் எழுச்சி தமிழர் தான் முடிவு பண்ணணும், நம்ம அதை சொல்லிட முடியாது. ஆனால் இந்த கூட்டணி வந்து ஜனநாயகத்துக்கு அறம் சார்ந்து இருக்கக்கூடிய கூட்டணி. அவங்க வந்து சனாதனத்தை எதிர்க்கணும்னா, இதற்கு சில விஷயங்களை விட்டு கொடுத்து போகணும்னா அதுக்கு தயாராக இருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஒருவேளை திரு ராமதாஸ் அவர்களும் திரு திருமாவளவனும் சமாதானமாகி ஒரே கூட்டணியில இருந்தாங்க அப்படின்னா தொண்டர்கள் மத்தியிலுமே அது வந்து ஒரு நல்ல பாசிட்டிவான விஷயமா பார்க்கலாமா தோழர்? ஏன்னா ரெண்டு சமூகத்திலேயே அடிக்கடி பிரச்சனை வரது நம்மளால பார்க்க முடியும். இப்ப ரெண்டு தலைவர்களும் ஒன்னா சேரும் போது அவங்க கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களும் வந்து ஒன்னு சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? கண்டிப்பா வாய்ப்புகள் இருக்கு, அது நடந்தாலும் நல்லதுதான். ஏன்னா இப்போ வந்து தமிழ்நாடு அரசியல் எதை மையப்படுத்தி நடக்குதுன்னா, இந்த சாதி அரசியலை வந்து ஒரு கட்டமா பிரிச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வேலைகள் செய்யும்போது அதெல்லாம் இல்லை. இதெல்லாம் முக்கியமா யார் செய்வாங்கன்னா பிஜேபி தான் செய்வாங்க. மதத்தின் பேர்ல அரசியல் செய்வாங்க, சாதியின் பேர்ல அரசியல் செய்வாங்க. இப்போ ஒரு பாமக தரப்புல இப்போ நம்ம ராமதாஸ் ஐயா வந்து திமுக கூட இணைந்தாலும் கூட அது மிகப்பெரிய டிராபாக பிஜேபிக்கு அமையும். இப்போ அந்த விஷயத்தை நான் பார்க்கணும். இந்த கூட்டணி இருந்தாலும் ஒண்ணு, தொண்டர்கள் வந்து பெருசா அதை வந்து எதிர்ப்பு தெரிவிப்பாங்களான்றதை நம்ம சொல்ல முடியாது. ஒரு தொண்டருக்கு ஒரு மனநிலை இருக்கும். சில பேர் ஆதரிக்கலாம், சில பேர் எதிர்க்கலாம். ஆனா பெரும்பான்மையான தொண்டர்கள் ஆதரிப்பார்கள்ன்றது தான் நான் என்னோட கருத்து அதுவாக தான் இருக்கும். இன்னொரு புறம் தேமுதிக தன்னுடைய நிலைப்பாட்டை இன்று மாலை அறிவிக்கிறாங்க. அவங்க எந்த கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தோழர்? அவங்க எந்த கூட்டணி போறாங்க அப்படின்றது வந்து அவங்களுக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், 3 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. பிஜேபியோட அவங்க இணைஞ்சு ஏடிஎம்கே பிஜேபியோட கூட்டணியில் இணைஞ்சு லாஸ்ட் எலெக்ஷனை சந்திச்சாங்க. எந்த ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு ஏற்ற முகத்தை கொடுக்கல. ஒரு எலெக்ஷன்ல அவங்க ஒரு மாற்று உக்தியை யோசித்து ஒன்று தாவக்கே பக்கம் போகலாம், இல்லை டிஎம்கே பக்கம் போகலாம். அவங்களோட நிலைப்பாடு என்னன்ட்டு சீக்கிரத்தை அறிவிச்சா நம்மளோட அரசியலோட அடுத்த கட்ட நகர்வு என்னன்றது நம்ம புரிந்து கொள்ள முடியும். இதே மாதிரி தான் வந்து லாஸ்ட் சட்டமன்ற தேர்தலையும் அவங்களோட நிலைப்பாடை தள்ளி 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 வச்சு ஒரு கிரியேட் பண்ணாங்க. ஆனால் அந்த ஹைப் வந்து பலம் கொடுத்துச்சுன்னா கொடுக்கல. இப்போ அவங்க தெளிவான முடிவுகள் எடுத்து அவங்க கட்சி வளர்ச்சியை அவங்க கொஞ்சம் பார்க்கணும். அந்த கட்சியோட வளர்ச்சிக்கு அவங்களோட முடிவு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அதை சீக்கிரத்தில் எடுத்து சொன்னாங்கன்னா தமிழ்நாடோட அரசியல் என்னன்றது நம்ம சீக்கிரத்தில் நம்ம புரிஞ்சிக்க முடியும். எலெக்ஷன் முன்னாடி நம்ம ஒரு இதுக்கு வந்துடலாம். நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அந்த ராஜ்யசபா சீட்ல இல்ல பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியுது. ஒருவேளை அதிமுக அதை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது இல்லை அப்படின்னா அவங்க திமுக நோக்கி நகர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராஜ்யசபா சீட்டை விட அவங்களுக்கு வந்து சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன். இப்போ கேப்டன் விஜயகாந்துக்கு பிறகு கட்சி வந்து எந்த இடத்துல இருக்குன்றது அம்மையார் பிரேமலதா அவர்களுக்கும் தெரியும். இப்போ கட்சியை வந்து அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா அவங்க சட்டமன்ற தேர்தலில் வந்து
கணிசமான வாக்குகள் வாங்கணும், அவங்க ஓட் பேங்க் இவ்வளவு இருக்குன்னு ப்ரூவ் பண்ணணும், அதற்கான வேலைகளை செய்யணுமே தவிர்த்து அவங்க ராஜ்யசபா சீட்டு ஒண்ணு வச்சு எதுக்கு கட்சியை வந்து பாதாள குழிக்கு தள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமா வளரட்டும். அவரு கேப்டன் விஜயகாந்த் இருந்த காலகட்ட அரசியல் வேற, இப்ப இவங்க அம்மையார் பிரேமலதா இருக்கிற அரசியல் காலகட்டம் வேற. இப்ப இந்த இடத்துல கட்சியை ஒரு அடுத்த இடத்துக்கு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய நிலையில அவங்க இருக்காங்கன்ற பட்சத்துல அந்த வேலைகளை தான் அவங்க செய்யணும். சும்மா ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக வந்து நம்ம கட்சியை மறுபடியும் பின்னோக்கி கொண்டு போக தேவை கிடையாது. நம்ம அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அவங்களோட நிலைப்பாடு இன்னைக்கு தெரிவிப்பாங்க, பார்ப்போம் எதை நோக்கி நாங்கள் நம்ம. இன்னொரு புறம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்தாரு. அவர்கிட்ட பத்திரிகையாளர் கேட்கிறாங்க, நீங்க டிடிவியை சேர்த்துப்பீங்களா அப்படின்னு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இன்னொரு புறம் ஓபிஎஸ் சேர்த்துப்பீங்களா அப்படின்னு கேட்கும் போது இல்ல, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்போ டிடிவி தினகரன் அவர்களும் அமித்ஷாவை சந்திப்பதா ஒரு தகவல் வந்திருக்கு. ஸோ அவரும் வந்து அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது. அதாவது நம்ம ஒரு விஷயம் நல்லாவே என்னன்னா, அதிமுக கூட்டணியில முடிவெடுக்கிறது வந்து எடப்பாடியார் அப்படி கிடையாது. அதிமுக கூட்டணி ஒன்று சொல்லிக்கலாம், அதோட ஹெட்னு பார்த்தா பிஜேபி அமித்ஷா தான். அவங்க தான் யாரு கூட்டணிக்கு வரணும் வரக்கூடாதுன்றத டிசைட் பண்ற அத்தாரிட்டியை அவங்க தான் வச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு ஆரோக்கியமான அரசியல் நம்மளுக்கு தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படின்னா ஏடிஎம்கே டிஎம்கே இவங்க ரெண்டு பேரும் மாநில கட்சிகள். எனக்கு தேசிய கட்சிகள் வந்து தமிழ்நாட்டில் பெருசா இங்க வந்து எந்த ஒரு சாதனையும் இவங்க வந்து பிஜேபி இது வரைக்கும் போராடிட்டு கொண்டிருக்காங்க. காங்கிரஸ் ஒரு காலகட்டத்தில் இருந்தாங்க, அது திராவிட கட்சிகள் அடிச்சு உடைச்சிட்டு இப்போ அவங்களுக்கான ஸ்டாண்டர்டா ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அந்த இடத்துல பிஜேபியோட ரோல் இங்க தேவையே கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆரோக்கியமான அரசியல் நகர்னா ஏடிஎம்கே வந்து எடப்பாடியார் அவர்கள் வந்து என்ன பண்ணுன்னா அவரோட தலைமையில தான் வந்து கூட்டணிகள் வந்து அவரு தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டியா இருக்கணும். பிஜேபி நம்பிலாம் போனாருன்னா இப்ப நம்ம என்ன சொல்றோம், பிஜேபி நம்பியே போறதுனால மட்டும் ஒரே காரணம் மட்டும்தான் அவர் சனாதன பக்கம் நிக்கிறாரு. லாஸ்ட் எலெக்ஷன்ல அதுதான் நடந்தது, இந்த எலெக்ஷன்ல அதுதான் நடக்குது. நம்ம அதிமுக கட்சியை போயிட்டு பிஜேபி கிட்ட அடகு வைக்கிற ஒரு வேலையை தான் எடப்பாடியார் அவர் செய்யறாரு. அது இல்லாம தமிழ்நாட்டு அரசியல் ஆரோக்கியமா நடக்கணும் அப்படின்னாருன்னா டிஎம்கே அலைன்ஸ் வர்சஸ் ஏடிஎம்கே அலைன்ஸ் அப்படி போனாதான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் ஒரு பெரும்பான்மையோட தனித்துவமா இப்ப இருக்குது பாத்தீங்களா. அடுத்தடுத்த காலகட்டத்துல அப்படி வரதுக்கான வாய்ப்புகள் நம்ம தான் அதை உருவாக்கி கொடுக்கணும். இந்த கட்சி அந்த பிஜேபி கிட்ட ஏடிஎம்கே போயிட்டு அடமானம் வச்சாருன்னா அது வந்து ஏடிஎம்கே என்னதான் வெற்றி பெற்றாலும் கூட வராது பிஜேபி கூட இருக்கிற வரைக்கும். ஆனா ரூலிங் பார்ட்டியா வந்து ஏடிஎம்கே இருக்க மாட்டாங்க, பிஜேபி தான் இருப்பாங்க. இப்போ பிஜேபி ஆளும் மாநிலங்களில் என்ன நடக்குது, அக்கிரமம் நடக்குது, வீடு வீடாக போய் கத்தி கொடுக்குறான், கிறிஸ்மஸ் நிகழ்ச்சியில வந்து அந்த போயிட்டு தொந்தரவு பண்றான், இது இந்து ராஷ்டிரன்றான். இது மாதிரி ஒரு சூழ்நிலை இங்க உருவாக்குறதுக்கு ஏடிஎம்கே வந்து உதவுதான் நான் கேட்கிறேன். இது மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கு ஏடிஎம்கே மறைமுகமாகவோ நேரடியாக உதவுதுதான், அப்படிதான் நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ பாலிடிக்ஸ்ன்றது டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி நகருங்க. பிஜேபிக்கு இங்க என்ன வேலைங்க, ஓட் பேங்க் என்ன இருக்கு பிஜேபிக்கு? ஏடிஎம்கே வச்சுதான் பிஜேபி இங்க வளருது, பிஜேபி வச்சு ஏடிஎம்கே இங்க வளர்ந்து ஆல்ரெடி 75-50 ஆண்டுகள் அரசியலை பார்த்தது ஏடிஎம்கே கட்சி. மோடியா லேடியான்ற கேட்ட அம்மையார் புரட்சி தலைவி. அப்ப இருந்த ஆளுமை, அப்ப இருந்த தலைவர் வேற இல்ல தொடர். இப்ப வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அளவுக்கு வந்து வீரியமா செயல்பட நம்ம எடுத்துக்க முடியுமா? அந்த அளவுக்கு செயல்படணும்னு தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்ப இருந்த ஆளுமைகள் வேற இருந்தாலும் அப்ப இருந்த அதே ஏடிஎம்கே கட்சி தான், அப்ப இருந்த அதே இரட்டை இலை தான். தலைவர்கள் வந்து ஒரே தலைவர்களா தொடர்வாகலன்னா கிடையாது. ஒரு காலகட்டத்தில் அடுத்த தலைவர் போவாங்க. அந்த தலைவரை விட அடுத்த தலைவர் அந்த இடத்துக்கு நம்ம வரணுன்றது நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்ம போயிட்டு நம்ம நல்லா இருக்கிற ஒரு இடத்த போயிட்டு இன்னொருத்தர் கிட்ட போய் அடகு வைக்கிறது வந்து நம்ம மேல நம்மளே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான். இது என்னோட தனிப்பட்ட கருத்தை தான் நான் சொல்றேன். இப்போ ஏன்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டில் இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான அரசியல் நம்ம விரும்புறோம், மதவாத அரசியல் நம்ம விரும்பல, சாதியவாத அரசியல் நம்ம விரும்பல, இங்க சமத்துவம் சகோதரத்தை நம்ம விரும்புறோம். அப்ப அந்த அரசியல் எங்களுக்கு வேணும்னா அதை நோக்கி தான் நம்ம போகணும்னு நம்ம எல்லாம் எதிர்பார்க்கோம். அதை தான் நான் சொல்றேன். ஏன்னா வந்து இங்க டிஎம்கே ஏடிஎம்கே கூட போட்டி இருக்கலாம், அது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டின்னு கூட சொல்லலாம். மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்க அந்த மாதிரி. ஆனா இங்க மதம் சார்ந்த விஷயங்களை திணிக்கும் போதுதான் வந்து பாஜக மீதான வெறுப்பு இன்னும் அதிகமாகுது மக்களிடையே. கண்டிப்பா அதுதான் இங்க பாஜகவோட பெரும்பான்மையா அவங்க செய்யக்கூடிய வேலையே மதத்தை முன்னிறுத்துவாங்க, சாதியை முன்னிறுத்துவாங்க. இப்போ ஒரு விஷயங்கள் பாத்தீங்களா, இப்போ விஜய் படத்துக்கு இந்த ஜனநாயகம் படத்துக்கு சில பிரச்சனைகள் வரும்போது கூட காங்கிரஸ் தரப்புல இருந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அப்போ பிஜேபி சார்ந்த நயனார் என்ன சொல்றாருன்னா, நீங்க போய் விஜய் கூட கூட்டணி வச்சீங்க காங்கிரஸ் சொல்றாரு. இப்ப அவங்க சில வேலைகள் அதை செய்யறாங்க வச்சுங்களா, அவரோட தாட் என்னவா இருக்கு, டிஎம்கே அலைன்ஸ் உடைக்கணும். இப்போ அவங்க ஒரு படத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, யார் படமா இருந்துட்டு போட்டோம். மத்திய அரசுல சென்சார் போர்டில் வந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அங்கே இந்த மாதிரி வேலைகள்லாம் ஏன் செய்யறீங்கன்னு காங்கிரஸ் தரப்புல ஒரு ஆதரவு கொடுக்குறாங்க. அதுக்கு நயனா நாகேந்திரன் என்ன பண்ணோம்னா அது தவறுன்னு ஒரு சுட்டி காட்டுறதை விட்டுட்டு காங்கிரஸ் கட்சியை போயிட்டு நீங்க பிஜேபி இது தாபகை கூட கூட்டணி வச்சீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்போ அவங்க வந்து அவரோட மெயின் அஜெண்டா என்ன வருதுன்னா டிஎம்கே அலைன்ஸ் உடைச்சாதான் அவங்க நினைக்கிறது இங்க நடக்கும்னு நினைக்கிறாங்க.
அது எந்த காலத்துலயும் இங்க நடக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். இது ஒரு சமூக நீதி மண் இது. நீங்க வந்து ஏடிஎம்கே டிஎம்கே எடுத்துட்டு போட்டோம், நீங்க வந்து ரூலிங் பண்றதுக்குலாம் நாங்க விட்டுட்டு இருக்க மாட்டோம். இங்க ஏகப்பட்ட அரசியல் இயக்கங்கள் தொடர்ந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சமூக நீதி பேசும், சமத்துவம் பேசும் இயக்கங்கள் தொடர்ந்து இருக்கு. அப்படி ஈஸியால உங்களை விட்டுற மாட்டோம் பிஜேபி. அத நீங்க சொன்ன மாதிரி திமுக கூட்டணியில இருந்து காங்கிரஸ் ஒரு சில நிலைப்பாடுகள்ல வந்து விஜய்க்கு ஆதரவா செயல்படுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்ப ஜனநாயகன் பட இஷ்யூவா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி வந்து மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி போன்ற எம்பிக்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துதான் நம்ம பார்க்க முடியுது. ஆனா இருந்தாலுமே வந்து காங்கிரஸ் திமுக விட்டு போகாது அப்படின்ற ஒரு சூழல் தான் இப்ப இருக்கு. அந்த விரிசல் நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த விரிசல் வந்து இவங்க வந்து மாணிக்க தாகூரா இருக்கட்டும், ஜோதிமணியா இருக்கட்டும், அவங்களோட நிலைப்பாட்டை அவங்க சொல்றாங்க. ஆனா முடிவு எடுக்க வேண்டியது வந்து டெல்லியில தான் முடிவெடுப்பாங்க. ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன், அவங்க கார்கே தான் அவங்க தான் முடிவு எடுப்பாங்க. இவங்க வந்து திடீர்னு ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு, எங்களுக்கு இந்த சீட்டு இவ்வளோ சீட் அதிகமாக கொடுங்க அப்படின்றது கேட்கறது வந்து ஒரு டிமாண்ட் கிரியேட் பண்ணுறது தான். இப்போ ஏன்னா தாவேக்கால வந்து யாருமே கூட்டணி இன்னும் போல, அங்கே வந்து அவர் ஓப்பன் டாக்கே கொடுத்துட்டாரு, எங்களுக்கு நாங்கள் ஆட்சியில் அதிகாரத்தில் பங்குன்ற மாதிரி ஒரு ஆப்ஷனை கொடுக்கும்போது இவங்க திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. ஆனால் காங்கிரஸ் இருக்கிற இங்கே தமிழ்நாட்டு அரசியலில் காங்கிரஸில் செயல்பட்டவங்களை ஒரு நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் திமுகவுக்கு அழுத்தம் கொடுத்தாலும் அதை பாதிப்பு திமுகவுக்கு கிடையாது, காங்கிரஸுக்கு தான். ஏன்னா இந்தியா அலைன்ஸ்ல திமுக வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா இப்போ வந்து நம்ம சிஎம் வந்து பிரதமர் வேட்பாளராக போயிட்டு நிக்க போறது கிடையாது. அவர் பிரதமரா வேட்பாளருக்கு முன்னிறுத்தது வந்து ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுனோ அவங்க காங்கிரஸ் முன்னிட பொறுப்பாளர்கள் தான். இப்ப அதுக்கு இவர் சப்போர்ட் பண்ற மாதிரி அதனால பாதிப்பு வந்து எந்த காரணத்துக்கும் திமுக அவரு திமுகவுக்கு வந்துடாது. இதெல்லாம் அவங்க புரிஞ்சுதான் நடந்துக்கணும். இப்போ திமுக இல்லைன்னா தேசிய அளவில் இந்திய கூட்டணி வந்து பலம் இழந்து தான் காணப்படும். திமுக தான் பாராளுமன்றத்திலும் சரி அதை ஸ்ட்ராங்காக இழுத்து பிடிச்சிருக்கிற ஒரு இடத்துல வந்து திமுக தான் இருக்கு. இப்போ அவ்வளோ சப்போர்ட் வந்து நம்ம காங்கிரஸ்க்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா பாசிஸ்ட பிஜேபி அகற்றுன்னு தான் கொடுக்குறாங்க. அப்போ இந்த விஷயத்த வந்து காங்கிரஸ்ல இருக்க தமிழ்நாட்டு அரசியல் செய்யற மாணிக்க தாகூரும் சரி, ஜோதிமணியும் சரி, இந்த விஷயத்த தமிழ்நாட்டு அரசியல் அவங்க செய்யணும்ல, திமுக சப்போர்ட் கொடுக்கணும்ல. அதை பண்ணாம அவங்களுக்குள்ளேயே வந்து கட்டுப்பாடு இல்லாத ஒரு அரசியல் அவங்களுக்குள்ள பேசியிருக்காங்க. தலைவர் வந்து செல்வப்பெருந்தகை இருந்தாலும் அவங்க விஷயத்துக்கு ஒரு டாக் கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்துட்டு போட்டோம். ஆனா முடிவு பண்ண வேண்டியது தலைமை, டெல்லி தலைமை. அவர் ராகுல் காந்தியோ கார்கேவோ அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. ஸோ நீங்க சொல்றத பார்த்தா திமுகவுக்கு காங்கிரஸ் தேவையில்லை, ஆனா காங்கிரஸ்க்கு திமுக கண்டிப்பா தேவை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? நம்ம அது எதுக்காக அப்படின்னு நான் சொல்றேன்னா, தேவையில்லை தேவையா அப்படின்றது ரெண்டு பார்ட்டியும் தான் முடிவு பண்ணணும். டிஎம்கேவும் காங்கிரஸும் தான் முடிவு பண்ணணும். இது மாதிரி விஷயங்கள்லாம் திமுக காங்கிரஸுக்காக செய்யுதுன்றதை நம்ம சொல்றோம். காங்கிரஸ் அதை புரிஞ்சு நடந்துக்கணும். இப்போ ஒரு சின்ன விஷயத்துக்காக நீங்க போய் தாவக கூட கூட்டணி சேருங்கன்ட்டு நாயனா நாகேந்திரன் காங்கிரஸ் சொல்லும் போது அவங்களோட நிலைப்பாடு என்ன, அவங்க எதை நோக்கி நகராங்கன்றது காங்கிரஸ்ல உள்ள இருக்கிறவங்க புரிஞ்சுக்கணும். அதை வச்சு அழுத்தம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். இன்னொரு புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி தாவேக தலைவர் விஜய் வந்து தன்னுடைய முதல் மாநாட்டிலே அறிவிச்சிருந்தாரு, ஆட்சியிலும் பங்கு தரும், அதிகாரத்திலும் பங்கு தரும். அப்படி சொல்லியும் கூட ஓப்பனா டிக்ளேர் பண்ணியும் கூட அவர் நம்பி இது வரைக்கும் எந்த அபிஷியலா எந்த ஒரு கட்சிகளும் போய் சேரல அவர் கூட கூட்டணிக்கு. எப்படி பாக்குறீங்க? அது சேராது. அது வந்து இந்த ஓப்பன் டாக் எதுக்கு? நீங்க வந்து தனி பெரும்பான்மையா நாங்கள் ஆட்சி அமைப்போம், தமிழக வெற்றி கழகம் வந்து அடுத்து அதை வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, அவர் வந்து தன்னை வந்து அடுத்த அரவிந்த் கெஜ்ரிவால் நடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். அரவிந்த் கெஜ்ரிவால் தான் தேர்தலில் போட்டியிட்ட முதல் எலெக்ஷன்லேயே வந்து வெற்றி பெற்றார். ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் எல்லாரும் இருக்க முடியாது இல்லை, சிரஞ்சீவியா கூட ஆயிடலாம். சிரஞ்சீவி தேர்தலில் போட்டிட்டார், என்ன ஆனாரு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்போ தன்னை நம்பி விஜயை நம்பி, அதாவது மதுரை தெற்கு கிழக்கு மேற்கு விஜய் தான் போட்டியிடுவேன் அப்படின்ட்டு தன்னை நம்பி அவர் அரசியல் இறங்கும் போது கூட்டணிக்கு வந்து அவர் எதுக்கு அழைப்பு விடுக்கணும்? நாங்கள் தனி பெரும்பான்மையே வெற்றி பெறுவோம், எங்களுக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்கு, நாங்கள் தேர்தலில் சந்திக்கிற முதல் தேர்தலே முதலமைச்சராக வேட்பாளர் ஆகும் அப்படின்றவங்க ஓப்பன் டாக் கொடுக்குறாங்க. ஓப்பன் டாக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, தனித்தனின்னு வெற்றி பெற்று காட்டட்டுமே. அவங்களால முடியும் இல்லை. அவங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு தேவை என்னன்னா, இந்த மண்ணை வந்து எப்படி வழிநடத்தணும், பெரியார் பாதையில் எப்படி வழிநடத்தணும், அம்பேத்கர் கொள்கை வாரிசுகளை எப்படி கொண்டு போகணுன்றது தான் அந்த ஒரு சித்தாந்தத்தை நோக்கி தான் நம்ம நகர்றோம். நீங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றவனே 50 ஆண்டு கால அரசியல் செய்கிறவங்கலாம் விட்டுட்டு உங்க கூட வந்துட மாட்டாங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்காது. அதை நோக்கி வந்து தமிழ்நாடு அரசியல் நகராது எப்பவுமே. பார்ப்போம். அவங்க வந்து அவங்கள நம்பி அவங்க இருக்காங்க. தனியாக நின்று வெற்றிக்கு பெறட்டும் விஜய். அவருக்கு என்னோட வார்த்தைகளை கூட தெரிவிச்சுக்கிறார். தனியாக நின்று வெற்றி பெற்றால் அதுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லைன்றது தெரியும். பார்ப்போம். இன்னொரு புறம் வந்து நான் சிங்கிளா தான் வருவேன்ட்டு அண்ணன் ரொம்ப வருஷமா சிங்கிளாவே இருக்காரு, நாம் தமிழர் சீமான் அண்ணன். அவரை நீங்க என்ன களத்துல எடுத்துக்கவே மாட்டீங்களே? அதை விட்டுருங்க, அதை பேசுறது வேஸ்ட். அதெல்லாம் மற்றவை. அது நான் சொல்றேன், அண்ணனே சொல்லிட்டாப்புல.
இல்ல நியூஸ்லயுமே அப்படிதான் அப்படிதான் போடுவாங்க. போடுவாங்கன்ட்டு அவரே சொல்லிட்டாரு. நாங்க மும்முனை இப்போ தேர்தலை கூட நம்ம மும்முனை போட்டியா தான் எடுத்துக்கணும். அது வந்து புது வரவுன்றதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் விஜய்க்கு. ஏடிஎம்கே அலைன்ஸ் வச்சு டிஎம்கே அலைன்ஸ் தான் நம்ம எடுத்துட்டு போனாத விஜய்க்கு ஆப்ஷன் கொடுக்கலாம் புது வரவு அப்படின்றதால. அண்ணனுக்கு வந்து ஆப்ஷன்லாம் கிடையாது. அது அவரே முடிவு பண்றாரு. டிவில போடுவாங்க, எங்களை மற்றவன் தான் போடுவாங்க. அப்புறம் எதுக்கு மற்றவன் போடுவாங்கன்னு அவருக்கே தெரியுது. எதற்கு தேர்தல் அவர் கண்டெஸ்ட் பண்றாருன்னு அவருக்கும் தெரியல. ஆனா அவருக்கு தெரியும் அவருக்கு எது தேர்தல் கண்டெஸ்ட் பண்றாங்க. மக்களுக்கு நல்லது செய்தா அவர் தேர்தல் கண்டெஸ்ட் பண்ணல. அவரோட தனிப்பட்ட சுயநல லாபத்திற்காக ஒரு தேர்தலை கண்டெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வந்து திமுக கூட்டணிக்கான ஆதரவுகள் பெருகிட்டு வரதா நம்மளால பார்க்க முடியுது. இப்ப பொங்கலுக்கு வந்து பரிசு தொகை கொடுத்ததா இருக்கட்டும், இல்ல மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி பார்க்கப்படுது பொதுமக்கள் மத்தியில? பொதுமக்கள் மத்தியில நல்லா வரவேற்பா தான் இருக்கு. அது வந்து மறுபடியும் நான் என்ன அதை சொல்ல வரேன்னா, நம்ம மக்கள் மத்தியில திமுக அதிமுகன்னு மட்டும் நம்ம எடுத்துட்டு போனோமா அது மாறி மாறி வரும். ஒரு தரப்பு திமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க, ஒரு தரப்பு அதிமுகவுக்கு ஆதரவா இருப்பாங்க. அதிமுக கூட பிஜேபி சேரும் போதுதான் திமுகவுக்கு பலம் இன்னும் அதிகமா போயிட்டு இருக்கு. மக்கள் அதுதான் விரும்புறாங்க. பிஜேபி இங்க யாரும் வந்து எதிர்பார்க்கல, விரும்பல. அப்படி விரும்பாத ஒரு கூட்டணியில அதிமுக இருக்கும்போது அதிமுகவையும் வந்து மக்கள் புறந்தள்ள தான் பாக்குறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 வந்துருச்சு, எலெக்ஷன்ல என்ன ரிசல்ட் வருதுன்னு நம்ம பார்ப்போம். ஆனா ஒரு காலத்திலேயே வந்து மதவாத சக்திகளுக்கும் சாதியவாத சக்திகளுக்கும் தமிழ்நாடு இடம் கொடுக்காது. இன்னொரு புறம் பாத்தீங்க அப்படின்னா அமித்ஷா வந்து இந்த கூட்டணி கணக்குகள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரியான சொல்லப்படுது. வர 28ஆம் தேதி ராகுல் காந்தி தமிழகம் வர இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து இந்த கூட்டணிகளுக்கான சலசலப்புலாம் வந்து ஸ்டாப் ஆகுமா தோழர்? இந்த காங்கிரஸ் திமுக இடையான அந்த உரசல்கள்லாம் சரியாகும்னு நினைக்கிறீங்களா? திமுக காங்கிரஸுக்கு என்ன உரசல் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. கட்சியில இருக்கிற முரண்பாடுகள் இருக்கலாம். அது கண்டிப்பா ராகுல் காந்தி அவர்கள் வரும்போது அந்த சில விஷயங்கள் சரி செய்வார். ஏன்னா அவரு தானே ஒன் டு ஒன் பேசுவாங்க. இப்போ அலைன்ஸ் டிசைட் பண்ண வேண்டிய அத்தாரிட்டி வந்து தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கூட கிடையாது. அவர் பேசலாம், எத்தனை சீட்டு எவ்வளவு வேணுன்றதை வந்து அவங்க தான் மேலிட பொறுப்பாளர் தான் முடிவு பண்ணுவாங்க. அவங்க வந்து முடிவு பண்ணும்போது அதுக்கான சூழ்நிலைகள் என்னவா இருக்குன்ற அந்த டைம்ல அவங்க பேசி முடிவெடுப்பாங்க. ஸோ இந்த ஜனவரிக்குள்ள எல்லாமே வந்து இந்த கூட்டணி கணக்குகள்லாம் கிளியர் ஆகிடும்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். திமுக சார்புல கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதிமுக சார்புல பாமக, பாஜக, பிஜேபி தான் இருக்காங்க. இதுக்கு வரைக்கும் 3 கட்சிகள் இருக்காங்க. அதுவும் லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து அவங்க இருந்தவங்க தான். இந்த டிஎம்கேல வந்து லாஸ்ட் எலெக்ஷன்லயே இருந்தவங்க அந்த எலெக்ஷன்ல இருந்து இது வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டு இருக்காங்க. பாருங்க, இவங்க வந்து அன்புமணியை பொறுத்த வரைக்கும் எடப்பாடிக்கு ஆட்சி என்னன்னு தெரியுமா, அதிகாரம் என்னன்னு தெரியுமா, அவருக்கு வந்து நிதிநிலை என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டவர் தான் அவரு. கேட்டவர் இப்போ அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்காங்க. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி கூட்டணிகளை மாறிக்கொண்டு இருக்கிறது தான் அந்த அலைன்ஸ். எந்த சூழ்நிலை வந்தாலும் திமுக ஆட்சியில தவறு நடந்தாலும் திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தொடர்ந்து திமுக அரசை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய கூட்டணிகள் தான் அவங்க இருக்காங்க. திமுக கூட்டணி இருக்கிறதுனால யாருமே விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் யாருமே வந்து சமரசம் செஞ்சுக்கல. திமுக தரப்புல ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நடந்தா அதை எதிர்த்து போராட்டம் பண்றாங்க, கேள்வி கேட்கறாங்க. அதுதான் வந்து ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான ஒரு கூட்டணி. இங்க சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்க நிலைப்பாட்டை மாறிக்கிறது வந்து அவங்க சுயநலத்திற்காக அரசியல் செய்யறதை நம்ம எடுத்துக்க முடியும். ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.